அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை முறைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வழங்கி வருகிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். மன்னனின் இறப்பினால் மக்களது அழுகை தீராமல் தொடரும். பாடல் 999. துயரற்றா ஆதனால் துளிர் கண்ணீர் மாறாமல், புயல் போலும் சீரியதா பொங்கு கண்ணீர் தீராமல், தயவுமில்லா பேய்மழை போல் தாவி எங்கும் ஏறியதே வியப்படைந்து அழுகையதா விரைந்து வளர்ந்து ஊறியது. இதுவே 999வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். துயரற்றா ஆதனால் துளிர் கண்ணீர் மாறாமல் என்ற முதல் வரிக்கான விளக்கம். பரத சகோதரர் அடைந்திருந்த அந்த துயரமானது வற்றாத ஆற்றினை போலவே கண்ணீர் வற்றாமல் தொடர்ந்து நீடித்த வண்ணம் இருந்தது. அவ்வாறு அந்த பரத சகோதரருடைய கண்களிலே இருந்த அந்த கண்ணீரானது நின்று போய்விடாமல் தொடர்ந்து புயல் போலும் சீரியதால் பொங்கு கண்ணீர் தீராமல் அந்த கண்ணீரானது புயல் போன்ற வேகத்துடன் சீற்றமுடன் வெளியேறியதால் அந்த கண்களில் இருந்து வெளியேறிய அந்த கண்களில் பொங்கிய அந்த கண்ணீரானது நின்று விடாமல் தீர்ந்து போகாமல் தயவுமில்லா பேய்மழை போல் தாவி எங்கும் ஏறியது. எந்த ஒரு இரக்கமும் இல்லாமல் பேய்மழை என்கிற பெருமழையானது எல்லா திசைகளிலும் பறந்து வீசி எல்லா திசைகளிலும் பாய்வது போல, எல்லா திசைகளிலும் அந்த நீரானது ஏறி செல்வதை போல அந்த பரத சகோதரனுடைய கண்கள் விளைவித்த அந்த கண்ணீரா அவருடைய முகப்பரப்பு எங்குமே கண்ணீரானது பாய்ந்து சென்று எல்லா திசைகளிலும் பரவியது. அந்த பரத சகோதரன் மட்டுமல்ல, கோசல நாட்டு மக்கள் அனைவருடைய கண்களும் அவ்வாறே கண்ணீரை பொழிந்து அந்த துயரமானது பேய்மழை எல்லா திசைகளிலும் நீரை பரப்பி வைப்பதை போல அனைத்து மக்களுடைய உள்ளத்திலும் அந்த துன்பமானது பரவி எல்லோருடைய கண்களிலிருந்தும் அவ்வாறே கண்ணீரானது முகமங்கும் ஏறி பரவி இருந்தது. அதை கண்டு வியப்படைந்தே அழுகையதால் விரைந்து வளர்ந்து ஊழியது. அவ்வாறு கண்களில் இருந்து எழுந்த கண்ணீரானது பரவி இருந்த முகங்களை கண்டு ஆச்சரியம் அடைந்து அழுகையானது மேலும் தொடர்ந்து வேகமாக வளர்ந்து வளர்ந்து அங்கே நீர் ஊறக்கூடிய ஊற்றினை போலவே அந்த அழுகையும் தொடர்ந்து வளர்ந்து வளர்ந்து அங்கே நிற்காமல் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. இதுவே 999வது பாடலுக்கான செல்வராமாயணத்தின் 1000வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.